Hello students, 9th standard maths, first chapter set language, exercise 1.6. Application on cardinality of sets. We have learnt about the union, intersection, complement and difference of sets. Now we will go through some practical problems on sets related to everyday life. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃப்ரென்ஸ்லாம் படித்தோம். இப்போ நம்ம கார்டினாலிட்டி செட்டை யூஸ் பண்ணி எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அந்த ரிசல்ட்ஸ் இந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது யூனியன் செட்டு, இது ஃபுல்லாக என் ஆஃப் ஏ, இது ஃபுல்லாக என் ஆஃப் பி. ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமன் பார்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ மைனஸ் பி அப்படின்னா பி பார்ட்டை தவிர, பி ரவுண்டை தவிர மற்ற பார்ட்டெல்லாம் ஏல இருக்கிறது வந்து ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏ ரவுண்டை தவிர மீதி இருக்க பி பார்ட்டு பி மைனஸ் ஏன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஃபைனைட் செட்ஸ், தென் ரெண்டு ஃபைனைட் செட்டை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு செட்டை வச்சு தான் நம்ம ரிசல்ட்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ யூனியன் பின்னு அர்த்தம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக சேர்ந்தது தான் எனது என் ஆஃப் ஏ யூனியன் பி. என் ஆஃப் ஏனா இந்த பார்ட் மட்டும் சேர்ந்தது என் ஆஃப் ஏ. என் ஆஃப் பினா இந்த பார்ட் சேர்ந்தது என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ பி ரவுண்டு ஃபுல்லாக சேர்ந்தது என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த ரவுண்டு சென்டர் பார்ட் தான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. செகண்ட் ரிசல்ட் என் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ மைனஸ் பினா இந்த பார்ட்டு, ஓகே, பி பார்ட்டை தவிர மற்ற பார்ட்டெல்லாம் ஏ மைனஸ் பி. என் ஆஃப் ஏங்கிறது ஏ ரவுண்டு மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு காமன் பார்ட். ஓகே, என் ஆஃப் ஏலேருந்து இந்த என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட்டு கிடச்சிரும். அதுதான் சொல்கிறாங்க இந்த ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட்டில். தேர்ட் ரிசல்ட் என் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணணும். பி செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பி மைனஸ் ஏ கிடச்சிரும். ஃபோர்த் ரிசல்ட் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே ஏ செட்டு வரக்கூடாது, மற்ற பார்ட்டெல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ என் ஆஃப் யூனியன்லேருந்து என் ஆஃப் ஏ சப்ராக்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக இருக்கிறது யூனியன் செட்டு, அதுலேருந்து ஏ பார்ட் ரவுண்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் கிடச்சிடும். காம்ப்ளிமெண்ட்னாலே ஏ ரவுண்டு வரக்கூடாது, மற்ற பார்ட் எல்லாம் சேர்ந்தது. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.6ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 25, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 40, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் என் ஆஃப் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 25, ஃபைண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் என் ஆஃப் யூனியன். இப்போ இங்கே கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் யூனியன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துக்கணும், இதுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, சொல்யூஷன் என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்க கொஷின்லேயே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 50 என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே 25, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் ஆஃப் பி கொஷினில் கொடுத்துருக்காங்க 40, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கொஷினில் கேட்குறாங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ நமக்கு தெரியாததை நம்ம எப்போவுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சுக்குவோம், தெரியாத வேல்யூ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். மைனஸில் இருக்கிறதுனால அந்த மைனஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா, லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ 25 அப்படியே எழுதிக்கலாம், 40 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இருக்க ப்ளஸ் 50 இந்த பக்கம் போனால் மைனஸ் 50 ஆகிடும். ஓகே, லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது மைனஸ் 50 ஆகிடும், டிரான்ஸ்போஸ் ஆகும்போது மைனஸ் 50. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 25 40யும் ஆட் பண்ணால் 65 மைனஸ் 50 அப்படி எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 65 மைனஸ் 50. இப்போ 65ல் 50 போச்சுன்னா 15. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 15. இது ஒரு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ரிசல்ட் நம்ம என்ன, என் ஆஃப் யூனியன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ். இந்த ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி வந்து 40 ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ் அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. பி 40, என் ஆஃப் பி டேஷ் வந்து என் ஆஃப் பி 40, என் ஆஃப் பி டேஷ் வந்து 25. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் ஆஃப் பி வந்து 40, என் ஆஃப் பி டேஷ் 25. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் என் ஆஃப் யூனியன் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு 65. செகண்ட் சப்டிவிஷன் இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 300, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 500, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 50 and n of b complement is equal to 350. Find n of b and n of union. This similar to first sum. அதே ரெண்டு ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம் ஹோம்ஒர்க்.
Next, second question. If union is equal to x such that x belongs to n, x less than or equal to 10, and set A is equal to 2, 3, 4, 8 and 10, and set B is equal to 1, 2, 5, 8, 10. Then verify that n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. இப்போ யூனியன் செட்டு ஏ செட்டு பி செட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் இது கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, என் ஆஃப் யூனியனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் தேவை. இது செட் பில்டரில் கொடுத்துருக்கு. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றிக்கணும். இப்போ எக்ஸு நேச்சுரல் நம்பரு 10 விட கீழே இருக்கு நம்பர். இப்போ 1 நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 to 10 நம்பர்ஸ் சொல்யூஷனில் யூனியனில் 1 to 10 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, அங்கே செட் பில்டரில் இருக்க நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டு யூனியன் அதில் கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும் 10. ஏ செட்டு கிவன் செட்டு கொடுத்துருக்கு, அதை எழுதிக்கணும். அதை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ 5 என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்து பி செட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க 1, 2, 5, 8, 10. இதை நம்ம என்ன பி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் பினா கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ 5 எலமெண்ட்ஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கணும். ஏ செட்டு பி செட்டை போட்டுட்டு யூனியன் போட்டுக்கோங்க. யூனியன் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ஆல் த எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 8, 10. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ செட் எழுதிக்கலாம், கிவன் செட் ஏ செட் எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன் போட்டு பி செட்டு. ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். இன்டர்செக்ஷனாலே காமன் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே 2 காமனாக இருக்குது எழுதிக்கலாம். 8 காமனாக இருக்குது எழுதிக்கலாம். 10 காமனாக இருக்குது எழுதிக்கலாம். இப்போ 2, 8, 10. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் 2, 8, 10. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3 கவுண்ட் பண்ணணும். ஓகே, 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ரிசல்ட்ஸில் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் ரிசல்ட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கிடச்சிச்சு நமக்கு 7, என் ஆஃப் ஏ 5 கிடச்சிச்சு போட்டுக்கலாம். என் ஆஃப் பி 5, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 7 வருதான் நம்ம பார்க்க போகிறோம். 7 அப்படியே போட்டுக்கலாம். என் ஆஃப் ஏ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். 5 + 5 10 மைனஸ் 3 ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ 10ல் 3 போச்சுன்னா 7. அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கம் ரிசல்ட் சேமாக இருக்குது. இப்போ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. Next, third question. Verify n of A union B union C is equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C plus n of A intersection B intersection C. இந்த ரிசல்ட்ஸில் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A is equal to set A is equal to ACEFH. Set B is equal to CDEF and set C is equal to ABCF. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம இதில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செட் ஏ எழுதிக்கலாம். அது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, செட் ஏ எழுதிக்கும், கிவன் செட் அப்படி எழுதிக்கிட்டு என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ செட் பி எழுதிக்கலாம். என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் பின்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4. இப்போ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 4. சி செட்டு கிவன் செட்டு எழுதிக்கலாம். அதில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். என் ஆஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் பண்ணி 1, 2, 3, 4. அதுலேயும் என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் சி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி தேவை. ஏன்னா ஃபார்முலாவில் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அப்போ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ரிசல்ட்ஸை. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ செட் எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன் பி செட்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எது காமனாக இருக்குது பார்ப்போம். ஏ இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இல்லை. சி காமனாக இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது எழுதிக்கலாம். அதேமாதிரி இ காமனாக இருக்குது எழுதிக்கலாம். எஃப் இருக்கா, இருக்குது, எஃப்பும் இருக்குது காமனாக இருக்குது, அது எழுதிக்கலாம். மீதி ஹெச் இங்கே இல்லை, இங்கே இருக்குது டி இங்கே இல்லை. ஓகே, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு சிஇஎஃப். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3. 1, 2, 3 கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். அதேமாதிரி பி இன்டர்செக்ஷன் சினா பி செட் எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன்
சி செட்டு. ஓகே, ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் பாருங்கள். சி காமனாக இருக்குது, அடுத்து எஃப் காமனாக இருக்குது. இப்போ அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு சி எஃப். இப்போ என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் பி இன்டர்செக்ஷன் சினா கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். 1 2, இப்போ 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ செட்டு கிவன் செட் எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன் சி செட்டு எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ். இதுலேயும் இன்டர்செக்ஷனால காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ காமனாக இருக்குது, சி இருக்கா இருக்குது, சியும் காமனாக இருக்குது. அடுத்து இ இங்கே இல்லை, எஃப் இல்லை, எஃப் காமனாக இருக்குது. ஓகே, ஹெச் இங்கே இல்லை. ஓகே, அப்போ ஏசிஎஃப், ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏசிஎஃப். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். 1 2 3 3. டென் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் சி இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி, நம்ம எல்லா எலிமெண்ட்ஸும் 3 செட்டையும் கம்பேர் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். அப்போ 3 செட்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏசிடிஇஎஃப் பிஹெச். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு 7. கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இப்போ 7 எழுதிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3 செட்டையும் கம்பேர் பண்ணி காமன் எலிமெண்ட்ஸை நம்ம எழுதுனா சிஎஃப் கிடைக்குது. ஓகே, 3 செட்டையும் இப்போ கம்பேர் பண்ணால் 3 செட்டையும் கம்பேர் பண்ணால் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தா சி காமனாக இருக்குது, எஃப் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் சிஎஃப் இருக்குது. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2 எலிமெண்ட்ஸ் இருக்கனால 2. இப்போ நம்ம இந்த கிவன் ஃபார்முலாவை கொஷினில் இருக்க ஃபார்முலாவை எழுதிக்கிட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் வருதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு என் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ யூனியன் பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சோம் 7. இப்போ என் ஆஃப் ஏ 5, என் ஆஃப் பி 4, என் ஆஃப் சி 4 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து -3 -3 போட்டுக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் வந்து 2, இப்போ -2 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3 -3 போட்டுக்கலாம். ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. கண்டுபிடிச்ச நம்ம கார்டினாலிட்டி செட்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது 5 + 5 + 4 + 4 + 2 ப்ளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 + 4 9, 9 + 4 13, 13 + 2 15, 15 எழுதியாச்சு. இப்போ மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் -5. ஓகே, -5 -3 -2 ஆட் பண்ணால் -5, -3 அப்படியே போட்டுக்கலாம். திருப்பி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் -8. ஓகே, 15 - 8 7. இப்போ 7 = 7. இந்த பக்கமும் 7 வருது, இந்த பக்கம் நம்ம சிம்பிளை பண்ணும்போது 7 வருது. அப்போ LHS = RHS, hence verified. Second subdivision, set A is equal to 1 3 5, set B is equal to 2 3 5 6 and set C is equal to 1 5 6 7. This is similar to first sum, so second subdivision is homework. Next, fourth question. In a class, all students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama and 8 students take part in both music and drama. Okay, இப்போ ஒரு கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னதுன்னா மியூசிக் ஆர் ட்ராமா ஆர் போத். 25 ஸ்டூடெண்ட்ஸு வந்து மியூசிக் படிக்கிறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸு ட்ராமா படிக்கிறாங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே படிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்க கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிவன் வேல்யூஸை நம்ம வென் டயக்ராமில் போட்டுக்கலாம். இப்போ என் ஆஃப் எம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக், அப்போ எம்னு வச்சுக்கலாம். அது என் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக், அப்போ என் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் 25. அடுத்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் ட்ராமா, அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் ட்ராமாவை நம்ம என் ஆஃப் டின்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட்டு 8 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் போத் மியூசிக் அண்ட் ட்ராமா, அப்போ போத் வந்துச்சுனாலே நம்ம என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் டி, அதாவது மியூசிக் இன்டர்செக்ஷன் ட்ராமா, அதுதான் நம்ம எம் இன்டர்செக்ஷன் டி போட்டிருக்கோம் 8. இப்போ கிவன் எழுதிட்டோம். இப்போ வெண்டகத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து எம்னு வச்சுக்கலாம், அதாவது மியூசிக்கு டேக் பார்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக்கை எம்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் ட்ராமாவை நம்ம இந்த வெண்டகரம் டின்னு வச்சுக்கலாம், இந்த சர்க்கிளை நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக் பார்ட் பண்ணுறாங்க,
மியூசிக் படிக்கிறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராமா படிக்கிறாங்க. 8 பேர் போத் அப்படின்னாலே இந்த ரெண்டுத்துக்கு காமன் பார்ட்டை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே எழுதிக்கணும். ரெண்டுத்துக்கும் காமன் பார்ட் மியூசிக் ட்ராமா ரெண்டுமே படிக்கிறவங்க 8 பேர் இங்கே வச்சுக்கணும். இப்போ மியூசிக் மட்டும் படிக்கிறவங்க நம்ம கண்டுபிடிக்கணும். மியூசிக் மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னா என்னென்னா, ட்ராமா படிக்கிறவங்க ஃபுல்லாக சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு அதில் ஏ இன்டர்செக்ஷன் பி சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எழுதணும். ஓகே, இப்போ 25 மியூசிக் படிக்கிறவங்களோட போத்தும் இருப்பாங்க, அந்த சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 25ல் 8 போச்சுன்னா 17. இப்போ 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக் மட்டும் படிக்கிறவங்க. அதே மாதிரி ட்ராமா மட்டும் படிக்கிறவங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 30 ஸ்டூடெண்ட்ஸில் 8 பேர் வந்து மியூசிக்கும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு ட்ராமா படிக்கிறவங்க மட்டும் கிடச்சிரும். 30 - 8 இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குல்ல, இந்த எம் இன்டர்செக்ஷன் டியை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம எழுதிக்கணும். 30 - 8 22. இப்போ கீழே கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், the number of students who take part only music. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்லி மியூசிக் எவ்வளோ, மியூசிக் மட்டும் படிக்கிறவங்க 17 பேர். 25 பேர்னா 8 பேர் அதில் ரெண்டுமே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அதில் 17 பேர் வந்து மியூசிக் மட்டும் படிக்கிறவங்க. therefore solution, the number of students take part in only music 17 students. Okay, second subdivision, the number of students who take part in only drama. நம்ம இங்கே வெண்டையர்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ட்ராமா மட்டும் படிக்கிறவங்க 22. 30ங்கிறதுல அதில் மியூசிக் படிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த 8 பேரை சப்ட்ராக்ட் பண்ணி மீதி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 22. அதுதான் செகண்டுக்கு ஆன்சர். சொல்யூஷன், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி ட்ராமா எவ்வளோ பேர் 22. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். இந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம மியூசிக் படிக்கிறவங்க தனியாக கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுமே படிக்கிறவங்க தனியாக இருக்குது, ட்ராமா மட்டும் படிக்கிறவங்க 22. இப்போ 3 ஆன்சரை ஆட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ சொல்யூஷன், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் வந்து அந்த 3 ஆன்சர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 17 + 8 + 22 that is equal to 47 is the answer. Next, fifth question, in a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who, first subdivision, like both tea and coffee. Second subdivision, do not like tea. Third subdivision, do not like coffee. இப்போ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 45 people வந்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஈச் ஒன் லைக்ஸ் காஃபி, டீ ஆர் போத். ஒவ்வொருத்தரும் டீ குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, போத் ரெண்டுமே குடிக்கிறவங்க இருக்காங்க. இதில் 35 people லைக் டீ குடிக்கிறவங்க 35, 20 people லைக் காஃபி அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள். நம்ம சப்டிவிஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் எழுதிக்கலாம். என் ஆஃப் யூனியன் அப்படின்னா என்னென்னா 45 people இருக்காங்க, என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு 45. என் ஆஃப் டீ அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் who drink tea அப்படி 35. நம்பர் ஆஃப் பீப்புள் who drink காஃபினா என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் 20. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க கொஷின்னா, லைக் போத் டீ அண்டு காஃபி. போத்னாலே என்னென்னா இன்டர்செக்ஷன், போத் வந்தாலே என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. அந்த இதில் இங்கே நம்ம டி இன்டர்செக்ஷன் சின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு என் ஆஃப் டி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் டி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி. அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கதை சப்ஸ்டியூட் பண்ணி அன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, என் ஆஃப் டி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் டி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி. இப்போ என் ஆஃப் டி யூனியன் சி எவ்வளவு 45. அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறவங்க 45 இருக்காங்க. டீ குடிக்கிறவங்க 35, என் ஆஃப் டீங்கிறது 35. என் ஆஃப் காஃபி குடிக்கிறவங்க 20. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, போத் டீயும் காஃபி ரெண்டுமே குடிக்கிறவங்க தெரியாது, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் அன்னோன் எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்குவோம். இப்போ மைனஸ் என் ஆஃப் ஏ டி இன்டர்செக்ஷன் சி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும், என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 35 + 20 55. இங்கே இருக்க ப்ளஸ் 45 இந்த பக்கம் வரும்போது ட்ரான்ஸ்போஸ் ஆகும், -45 ஆகும். இப்போ 45ல் 55ல் 45 போச்சுன்னா 10. இப்போ என் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போத் டீ அண்ட் காஃபி இஸ் ஈக்குவல் டு 10. செகண்ட் சப்டிவிஷன், டு நாட் லைக் டீ குடிக்காதவங்க இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டு நாட் லைக்னாலே நம்ம என்னன்னா என் ஆஃப் டி டேஷ் கண்டுபிடிக்கணும். டி டேஷ்னாலே டி காம்ப்ளிமெண்ட்னாலே டீ குடிக்காதவங்க. அப்போ யூனியன்லேருந்து டீ குடிக்கிறவங்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது தவிர மற்றவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். என் ஆஃப் டி டேஷ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூனியன் மைனஸ் என் ஆஃப் டி. என் ஆஃப் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் யூனியன் வந்து 45, டீ குடிக்கிறவங்க எவ்வளவு 35. ஓகே, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 45 - 35 10.
Therefore, n of t dash is equal to 10. So, number of people do not like tea. Tea குடிக்காதவங்க எவ்வளோனா 10 பேர். Okay, third subdivision, do not like coffee. Coffee குடிக்காதவங்க அப்படின்னா யூனியன்லேருந்து காஃபி குடிக்கிறவங்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா do not like coffee கிடைச்சிடும். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. n of c dash is equal to காஃபி குடினா c காம்ப்ளிமெண்ட் n of union minus n of c. யூனியன்லேருந்து காஃபி குடிக்கிறவங்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். இப்போ n of union எவ்வளோ 45, n of c வந்து 20. இப்போ 45ல் 20 போச்சுன்னா 25. இப்போ n of c complement is equal to 25. So, number of people do not like coffee 25. Next, question number 6. In an examination, 50% of the students passed in mathematics and 70% of the students passed in science, while 10% of the students failed in both subjects. 300 students passed in both the subjects. Find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects. இப்போ 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க, 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க, 10% ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிருக்காங்க, போத் சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகிருக்காங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் இன் போத் சப்ஜெக்ட்ஸ், 300 பேர் 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகிருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு 2 எக்ஸாம் மட்டும் தான் எழுதிருக்காங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் எழுதிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வென் டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சொல்யூஷன், இது யூனியன் செட்டு. யூனியன் செட்டு எப்போவுமே பாக்ஸ் போட்டுக்கணும். எம்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் மேக்ஸு, எஸ்ன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் சயின்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டை மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் எழுதுறாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. 70% ஸ்டூடெண்ட்ஸு சயின்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸுன்றது வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ரெண்டுமே பாஸ் பண்ணவங்கள பர்சன்டேஜாக வச்சுக்கலாம். லெட் percentage of the students passed in both subjects xன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ் எவ்வளோனா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு போத்தை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, 50% மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி சயின்ஸ் மட்டும் பாஸ் ஆகிறவங்கள நம்ம போத்தை என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும், 70 மைனஸ் எக்ஸு. இப்போ 10% ஃபெயில்டாக இருக்கவங்கள நம்ம வெளியில் யூனியனில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 ரிசல்ட்டு ப்ளஸ் இந்த இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் யூனியன் வந்து 100%. யூனியன் எப்பவுமே இது 100% இருக்கிறதுனால எல்லாமே யூனியனை 100% நம்ம வச்சுக்கணும். ஓகே, கொஷினில் கொடுக்கல, நம்மள அசம்ஷன் என்ன பர்சன்டேஜில் இருக்கிறதுனால யூனியன் கண்டிப்பாக 100% இருக்கும். இப்போ இது மூணுத்தையும் ப்ளஸ் இது 10% எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 100%. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 50% மைனஸ் எக்ஸு, அடுத்தது ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 70% மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் 10% இந்த ஃபெயில்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாருமே சேர்த்தோம்னா எவ்வளோனா 100%. யூனியன் என்ஆஃப் யூனியன் வந்து 100%. இப்போ நம்ம 3% ஆட் பண்ணிக்கலாம். 50 + 70 120, 120யோட 10 ஆட் பண்ணால் 130%. ஓகே, இப்போ இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 130% மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100%. இப்போ நம்ம 130% அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்க 100% ப்ளஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்போசஸ்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் 100%. இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகே, 130% மைனஸ் 100% வந்து 30%. சப்ட்ராக்ட் பண்ணால் 30%. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 30%. இப்போ கொஷின்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க போத் பாஸ் பண்ணவங்க எப்படின்னா 2 சப்ஜெக்ட்டுமே பாஸ் பண்ணவங்க 300 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கிவன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 300. அப்போ ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணவங்க 300 கொடுத்துருக்காங்க. நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சோம். இப்போ 30% டோட்டலில் 30% வந்து எவ்வளோ வரும், 300 அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 30% வந்து ரெண்டுலேயுமே பாஸ் ஆனவங்க. இப்போ யூனியனில் ரெண்டுலேயுமே பாஸ் ஆனவங்க 30% எவ்வளோனா 300. அப்போ 30/100 இன்ட்டு என் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு 300 வச்சுக்கணும். இப்போ நம்ம என் ஆஃப் யூனியன் தான் கொஷினில் கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. இப்போ என் ஆஃப் யூனியன் தான் நமக்கு தேவை. இப்போ என் ஆஃப் யூனியன் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 300 இங்கே இருக்க 30/100 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது தலைகீழ் ஆகிடும். ஃப்ராக்ஷன் என்ன ஆகும், நியூமரேட்டர் பிகம்ஸ் டினாமினேட்டர், டினாமினேட்டர் பிகம்ஸ் நியூமரேட்டர் ஆகிடும். இப்போ 300 இன்ட்டு 100/30 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல், 1 3s are 3, 10 3s are 30. இப்போ 10 இன்ட்டு 100 1000. அப்போ என் ஆஃப் யூனியன் வந்து 1000. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் 1000. நெக்ஸ்ட் 7th கொஷின். A and B are two sets such that n of A minus B is equal to 32 plus x, n of B minus A is equal to 5x and n of A intersection B is equal to x. Illustrate
the information by means of a Venn diagram. Given that n of a equal to n of b, calculate the value of x. இப்போ given values கொடுத்துருக்காங்க, n of a minus b கொடுத்துருக்காங்க, n of b minus a கொடுத்துருக்காங்க, n of a intersection கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, n of a equal to n of b ன்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் அதை வென் டயக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் n of a minus b அப்படின்னா என்ன பார்ட்டுனா a மட்டும்தான், b வந்து சப்ட்ராக்ட் ஆகிடுது, b பார்ட்டு கிடையாது. அப்போ a ஒன்லி. ஓகே, இப்போ 32 + x எந்த பார்ட்டில் போடணும், இங்கே போடணும். n of b minus a a ரவுண்டு ஃபுல்லாக வரக்கூடாது, இந்த பார்ட் அது 5x. n of b minus aங்கிறது 5x. இப்போ இந்த பார்ட். ஓகே, n of a intersection b xனா போத் ரெண்டு இடத்துலையுமே ஏக்கும் பிக்கும் காமன் பார்ட்டு x. இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா கிவன் கண்டிஷன் n of a equal to n of b. n of aங்கிறது இது ஃபுல்லாக இப்படி தானேப்பா, n of a அப்படின்ட்டா இந்த இது ஃபுல்லாக, n of bங்கிறது இந்த ரவுண்டு ஃபுல்லாக. ஓகே, இப்போ கிவன் கண்டிஷனில் நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடலாம். 32 + x + x. ஓகே, 32 + x + x. n of b அப்படிங்கிறது என்னது, இந்த ரவுண்டு ஃபுல்லாக x + 5x. ஓகே, இது ப்ளஸ் இது, இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம n of b போடுறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 32 அப்படியே வச்சுக்கலாம், x + x எவ்வளவு 2x. ஓகே, இங்கே x + 5x 6x போட்டுக்கலாம். இப்போ x எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும், நம்பரை ஒரு பக்கம் வச்சுக்கோக்கனே. 32 அப்படியே இங்கே ரைட் ஆஸ் இட் இஸ், 6x இங்கே அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் 2x இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆகும்போது -2x ஆகிடும். அப்போ 6xல் 2x போச்சுன்னா 4x. 32 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்குவோம், அந்த இடத்துல எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ 32 மல்டிப்ளை இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும், 32/4. ஓகே, x is equal to 32. எத்தனை தடவை இருக்கும் பார்ப்போம். 1 4s are 4, 8 4s are 32. இப்போ எப்பவுமே அன்னோனை நம்ம லெஃப்ட் சைடு தான் வைப்போம். இப்போ x is equal to 8 the answer. In this video we have seen exercise 1.6 1 to 7 sums. Next video we will see the remaining sums. Thank you students.